நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது முட்டை பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். புதினா இலை, மல்லி இலை, எண்ணெய், உப்பு, தண்ணி, கொஞ்சம் தயிர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கிராம்பு, நட்சத்திரப்பூ, பட்டை, சோம்பு, முந்திரி பருப்பு. முதல்ல இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இதையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு, நட்சத்திரப்பூ, பட்டை, 4 சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பொடிச்சு எடுத்தாச்சு. ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த பொடிச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி பருப்பு, மல்லி இலை, புதினா இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், மசாலா வதங்கியாச்சு. அரிசியை சேர்த்துக்கலாம். மசாலா கூட அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா அரிசியில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இதை ஊற்றிக்கலாம்.
நான் 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதனால 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இனி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாதத்தை வேக வச்சிடலாம். நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். அரிசி வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே முட்டைக்கு மசாலாவில் பரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிரியாணிக்கு ஒரு 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய், ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. நீ முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை 3 கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவில் இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே முள்ள திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை ரோஸ்ட் பண்ணி போடுறதுனால பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. பிரியாணியில் எடுத்து சேர்த்துக்கலாம். சாதம் பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். மூடி வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா பல பலன்னு இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லியில தூவிக்கலாம். முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.